பாருங்க, செவ்வாய் வந்து மங்களகாரகன். வீட்டில் நடக்கிற சுப நிகழ்ச்சிகளுக்கு அவன் தான் பொறுப்பு. கிரகப்பிரவேசம்னாலும் சரி, திருமணம்னாலும் சரி, உறவுக்காரங்களை கூட்டி மங்களகரமாக செய்யக்கூடிய எதுனாலும் சரி செவ்வாய் தான் பொறுப்பு. மங்களகாரகன் பேர். எல்லா வீட்லேயும் பாருங்க, அந்த உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கு அதுக்கு அடுத்து குரு, இவங்க 2 பேரும் தான் மெயின். இவர் சந்தனம், இவர் குங்குமம். இது 2 இல்லாமல் எங்கேயாவது சுபகாரியம் நடக்காது. இப்போ இந்த மங்களமான விஷயத்தை சொல்றதுல செவ்வாய், அதுக்கு அடுத்து குரு. நிச்சயமான நல்லா பாருங்க, அந்த செவ்வாங்கிற கிரகத்துக்கு ரத்தம்னு ஒரு காரியம் இருக்குது, பூமி மனைன்னு ஒரு உறவு இருக்குது, மங்களகாரம்னு இருக்குது, இளைய சகோதரம்னு இருக்குது, நிறைய காரவத்துவங்கள்லாம் இருக்குது. இது எந்த கிரகத்தோடு சேருதோ அதுக்கு தகுந்த மாதிரி சில உன்னதமான பலன்களை எல்லாம் கொடுக்கும். இன்னைக்கு யோகம் தரக்கூடியவங்களே சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய், இந்த 4 கிரகங்கள். இவங்களுடைய இணைவில் தான் யோகங்களே நிறைய இருக்குது. மற்ற கிரகங்களுக்கு இருக்குது, ஆனால் இவங்களுக்கு தான் அதிகம்.